யாரு? எனக்கு தெரியலையா? நான் தான் ஒண்ணு வீட்டு அத்தாச்சி. ஓ அப்படியா? எனக்கு தெரியல. உள்ள வாங்க. உன் வீட்டுக்காரர் மாமியார்லாம் எங்கம்மா? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க. கல்யாணத்தப்ப பார்த்தது, இப்பதான் உன்னை பாக்குறேன். கல்யாணம் பட்டல நீ அழகா இருக்க. அப்ப நான் நேர்ல நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல, என் தம்பி நல்லா பாத்துக்கிறான்ல, சந்தோஷமா இருக்கேல்ல. எனக்கு என்ன குறைச்ச? அதெல்லாம் என்னைய ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நல்லா பாத்துக்கிறான். உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணைதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னான். சின்ன பிரச்சனையால அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணாங்க. உனக்கு தெரியாதா? இது யாரும் உன்கிட்ட சொல்லலையா? தெரியாதே. ஐயோ, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேனா? இது யார்ட்டையும் சொல்லிடாத நான் சொன்னேன்னு. அந்த பொண்ணு ரதி மாதிரி இருக்கும், அவன் கொல்ல ஆசைப்பட்டான். அப்படியா? என்கிட்ட அவர் சொன்னதே இல்ல அத்தாச்சி. நிஜமாவே அந்த பொண்ணு என்னை விட அழகா இருக்குமா? ஆமா, முடிய அம்மா நீளம் இருக்கும், எலுமிச்சை கலர்ல இருப்பா. யாருதான் ஆசைப்பட மாட்டா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சண்டை கிண்டை போட்டுறாத. இல்ல இல்ல அத்தாச்சி, நான் எதுவும் சண்டையெல்லாம் போட மாட்டேன். இதனாலதான் என்ன அதிகபட்சமா அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு போறதுக்கு. சரி சரி, என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் நிச்சயம். கப்பிள்ஸா வந்துருங்க. இந்த அந்த பூவை கட்டி வச்சுட்டு சந்தோஷமா இரு, நான் வரேன். இவளை விட அவ டம்மி தான், ஒரு உருட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா புகையும் பாரு. எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு ரிலேட்டிவ் இருக்கதான் செய்வாங்க. அவங்கள கண்டிப்பா நம்ம விலக்கி வச்சே ஆகணுங்க.